இன்கம் டேக்ஸ் இதில் எது எல்லாம் கரெக்டு எது எல்லாம் கரெக்டு இல்லை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எது பெஸ்ட்டு எது வர்ஸ்ட்டு அதை தான் சொல்ல போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு அந்த இயர் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம டேக்ஸ் பிளான் பண்ணிக்கலான்னு இருக்கிறது கரெக்டாக? இல்லை இது வந்து கரெக்டு கிடையாது, இது தப்பு. ஸோ ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது ஜூனுக்கு அப்புறம் மார்ச்சுக்கு அப்புறமா வந்து இது இப்போ இவ்வளோ டேக்ஸ் பிடிச்சிட்டாங்களே இதை நான் எப்படி எடுக்கிறது, அதெல்லாம் பாசிபிளே இல்லை. ஸோ டேக்ஸ் பிளானிங் அப்படிங்கிறது டிசம்பர் இல்லை அட்வான்ஸ் டேக்ஸ் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகுமோ அவங்க அதை ப்ராப்பராக பண்ணுறது. ஸோ இதெல்லாமும் நம்ம கன்சிடர் பண்ணணுமே தவிர கடைசியில் இயர் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் டிசம்பர் ஜான்வரிலையாவது அது என்னன்னு எடுத்து பார்க்கணும். அடுத்தது மேக்ஸிமம் கேட்கறது நியூ ரெஜிமா ஓல்டு ரெஜிமா. மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும் நியூ ரெஜிம் தான் கரெக்டுன்னு, இருந்தாலும் அந்த ஒரு டவுட்டுக்காக. ஓகே, இப்போ வந்து நமக்கு இந்த வருஷம் பார்த்தோம்னா 12 lakh வரைக்கும் நியூ ரெஜிமில் வந்து டேக்ஸ் ஸ்லாப் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இன்கம் வந்து 12 lakh வரைக்குமே வந்து உங்களுக்கு 0 டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இப்போ இண்டிவிஜுவல் அப்படின்னா நிறைய பேருக்கே வந்து நியூ ரெஜிமே கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பர்பஸ்க்காக ரெண்டுலேயுமே கேல்குலேஷன் பண்ணி பார்த்துட்டு எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறது சரியாக இருக்கும். அடுத்தது டேக்ஸ் சேவிங்கை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கறது. இல்லை இது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம். டேக்ஸ் சேவிங் அப்படிங்கிறத வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம பார்க்கக்கூடாது. இப்போ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா இப்போ நியூ ரெஜிம் வந்ததுனால இப்போ உங்களுக்கு டேக்ஸ் சேவிங் அப்படிங்கிறதே கொஞ்சம் நிறையா கம்மியாகிட்டு இருக்கு. இப்போது நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு சேலரிட் பர்சன் இருக்காங்க அப்படின்னா இப்போ ஓல்டு ரெஜிமில் ஏடிசி எடுத்துக்கலாம், ஏடிடி எடுத்துக்கலாம், இன்சூரன்ஸ் அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது, ஹெச்ஆர்ஏ நிறைய விஷயங்கள் இருந்தது. இப்போ நியூ ரெஜிமில் அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால டேக்ஸ் சேவிங் கொஞ்சம் கம்மியாகுமோ அப்படிங்கிறது, அதாவது ஒரு சேவிங்ஸ்க்காக இது பண்ணால் நமக்கு டேக்ஸ் கம்மியாகும் அப்படிங்கிறப்பல வர்றது கம்மியாகுமோ அப்படிங்கிற ஒரு தாட் எப்போவுமே இருக்குது. ஸோ எப்போவுமே டேக்ஸ் சேவிங் அப்படிங்கிறது அது தனியே தவிர அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக பார்க்க வேண்டாம். கடைசியாக ஒன்று கேட்குறேன், இன்கம்மை நான் வந்து ஹைட் பண்ணிக்கிறேன், அது மூலமாக எனக்கு டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கிது, இது கரெக்டா? இல்லை இது வந்து தப்பு. அப்படி நம்ம பண்ணவே கூடாது. ஃபஸ்ட்டு வந்து இது இல்லீகல். நம்ம வந்து டேக்ஸை பிளான் பண்ணணுமே தவிர நான் சேவ் பண்ணுறதுக்காக நான் இன்கம் நான் சொல்லலை அப்படின்னு இருக்கிறதெல்லாம் சரியாக இருக்காது. ஏன்னா இது வந்து தெரிஞ்சுது அப்படின்னா நிறைய பெனாலிட்டிஸ் வந்தாச்சு, நோட்டீஸ் இருக்குது, இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்துடும். ஸோ அதனால் உங்கள் இன்கம் என்ன அப்படிங்கிறத ஒரு ப்ராப்பராக டிஸ்க்ளோஸ் பண்ணிவிட்டு அதில் டேக்ஸ் பிளானிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ப்ராப்பரான ஒரு ஆடிட்டர்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுடைய டேக்ஸ் பிளானிங்கை ஸ்மார்ட்டாக பண்ணுங்கள், ஃபைலிங்கை ப்ராப்பராக பண்ணுங்கள். அடுத்தடுத்த அப்டேட்ஸுக்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.